காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல். 250க்கும் மேற்பட்டோர் கைது. ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சபாநாயகருக்கு அதிமுக கடிதம். நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். முதல்வருக்கு கரும்பு விவசாயிகள் நேரில் வலியுறுத்தல். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ராஜ்நிவாஸ் நோக்கி பேரணி. மீண்டும் பணி வழங்கிட கவர்னருக்கு மனு. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என வலியுறுத்தி ரயில் மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 250க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்களை இன அழிப்பு செய்த இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படியும் நடைபெற்றால் தமிழர்களின் உணர்வை புரிந்து கொண்டு அந்த மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினர் கடலூர் சாலை சந்திப்பிலிருந்து 250க்கும் மேற்பட்டோர் பேரணியாக புறப்பட்டு வந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்ற பேரணி கடலூர் சாலையில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தின் மீது அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டக்காரர்களை போலீசார் கலைந்து செல்ல கூறவே இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு செல்ல புறப்பட்டு வந்த பயணிகள் ரயிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறித்தும் ரயில் மீது ஏறியும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் சுமார் 1 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 250க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் செயல்படும் ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் அதிமுக புகார் அளித்துள்ளது. கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் கவர்னர் முதல்வரிடையே நடைபெற்று வரும் மோதலால் மாநில நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ள நிலையில் அரசியலமைப்பு சட்டப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசின் திட்டப்பணிகள் தொடர்பாக அதிகாரிகள் அளிக்கும் உரிமைகள், தகவல்கள் முறையாக வழங்கப்படாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் கரும்பு அரவைக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டுமென கரும்பு விவசாயிகள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான கரும்பு அரவை ஆலை லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் இயங்கி வருகிறது. இந்த ஆலைக்கு விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் உள்ளிட்ட தமிழக பகுதிகளிலிருந்து 60% கரும்புகளும், புதுச்சேரிக்கு உட்பட்ட கிராமங்களிலிருந்து 40% கரும்புகளும் அரவைக்காக வருகின்றன. ஆலையை சுற்றியுள்ள 7500 ஹெக்டேர் அளவிற்கு 19,500 விவசாயிகள் கரும்பு அறுவடை செய்து வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் 2,85,000 டன் கரும்பு அரவைக்காக ஆலைக்கு அனுப்பிய விவசாயிகளுக்கு 10 மாதங்களாக 10 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்பதே புதுச்சேரி அனைத்து கரும்பு விவசாயிகள் சங்கத்தினரின் குற்றச்சாட்டாகும். இந்நிலையில் கரும்பு அரவைக்காக 10 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி 2000க்கும் மேற்பட்ட முன்னாள் ஊழியர்கள் கவர்னர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்று கவர்னரை சந்தித்து மனு அளித்தனர்.
புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு அமைந்த 2 மாதத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட 4000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் தங்களை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க கோரி சுதேசி மில் அருகில் இருந்து பேரணியாக புறப்பட்டு கவர்னர் மாளிகையை அடைந்தனர். அங்கு கவர்னர் வீரேந்திர கட்டாரியை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்களுக்கும் அரசு பணி வழங்காமல் ஊழியர்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் 650 பேருக்கு மட்டும் வேலை தருவதாக கூறுவது தொழிலாளர் விரோத செயல். இதனை கவர்னர் தலையிட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் துணை தூதராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராய்கோ முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தார். சிங்கப்பூர் துணை தூதராக சென்னையில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ராய்கோ முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். விஜயதசமியை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் குழந்தைகள் நெல்லில் எழுதி கல்வியை துவக்கினர். முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் சன்னதியில் விஜயதசமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு குழந்தைகளுக்கு நெல்லில் ஹரி நமோ என்று எழுதி பிறகு ஆ என்ற எழுத்தை எழுத வைத்து ஹயக்ரீவருடைய மூல மந்திரத்தை காதில் ஓதி பெற்றோர்கள் வித்யா ஆரம்பம் என்ற கல்வி தொடக்கத்தை தொடங்கினார்கள். ஹயக்ரீவம் உபாஸ்மஹே சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர். சாரதாம்பாள் ஆலயத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு இசை நாட்டிய விழா நடைபெற்றது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி ஸ்ரீ சிருங்கேரி சிவகங்கா மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக நவராத்திரி இசை நாட்டிய விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நிறுவனர் கலையில நன்மணி புனிதா குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் இசைமாமணி சூசைராஜ் வாய்ப்பாட்டும், கோட்டயம் மது மிருதங்கமும், தந்தி கலைவேந்தர் கிருபா முரளி வயலினும், கலைமாமணி அழகு ராமசாமி மோர்சிங்கும் இசைத்தார்கள். இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் 59ஆம் ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர் பவனியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தட்டாஞ்சாவடி புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் 59ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி, தேவ நற்கருணை ஆராதனை, நற்கருணை ஆசீர், பாவ சங்கீர்த்தன வழிபாடு, ஜெபமாலையும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.